தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாவிடில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தாங்கள் அறிவித்த கட்டணத்தை வசூல் செய்வோம் என ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் நிபந்தனை விதித்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்கள். பலவில் குறிப்பாக ஏற்கனவே ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தியதாக பல்வேறு சங்கங்கள் சார்பில் ஒரு கூட்டமைப்பாக உரிமை குரல் என்ற அமைப்பின் சார்பில் தற்போது மீட்டருக்கு 50 ரூபாய் என்ற கட்டண உயர்வு அறிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த கட்டணத்தை போக்குவரத்து துறை சார்பில் ஒரு விளக்கம் கேட்டபொழுது தன்னிச்சையாக அப்படி உயர்த்தி கொள்ள முடியாது, கட்டண உயர்வு குறித்து அதிகாரப்பூர்வமாக போக்குவரத்து துறை தான் முடிவு செய்யும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் குறிப்பாக இன்று மீண்டும் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய உரிமை குரல் போன்ற இந்த கூட்டமைப்பு குறிப்பாக ஓலா, ஊபர் போன்ற தனியார் நிறுவனங்களுடைய ஆப் மூலியமாக தற்போது கட்டண வசூல் அப்படிங்கிறது ஏற்கனவே 60 ரூபாய் என்ற விதத்தில் வசூல் செய்கிறார்கள், குறைந்தபட்ச கட்டணமாக. எனவே இந்த நிலையில தற்போது தங்களுடைய கட்டணத்தை தற்போது உயர்த்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை தற்போது போக்குவரத்துறைக்கு வைத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் திட்டமிட்டபடி 1ஆம் தேதியிலிருந்து இந்த 50 ரூபாய் கட்டணத்தை ஆட்டோ தற்போது ஓட்டுநர்கள் வசூல் செய்வார்கள் என்று அதற்கான அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். பாலவே, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.